இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் எங்கடா இருக்கீங்க? ஏரியால தான்க்கா. என்னக்கா ஏதாவது பிரச்சனையா? ஏய் எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கடா. சரிக்கா வந்துடுறோம். ஏய் எடுத்துடா. கதவு தரங்க மேடம். இதோ வரேன். மேடம் அக்கா நாங்க தான் மேடம். நீங்க தானடா? இருங்க வரேன். டேய் இங்கே இருங்க. மேடம் நீங்க தைரியமா போய் படுங்க மேடம். எங்களை மீறி யார் வந்துறாங்க நாங்க பாத்துறோம். நீங்க போய் தூங்குங்க. டேய் தூங்கி தொலைச்சிராதீங்கடா, பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். என்னடி தூக்கம் இது? இவ்வளவு நேரமா தூங்குறது? நீ எந்திரிச்சு காஃபி போடுவேன்னு பாத்து பாத்து கடைசியில நானே போட்டேன். இந்தா குடி. மா அப்போ நைட்டு நடந்தது உனக்கு எதுவும் தெரியாதா? இல்லடி, என்ன நடந்துச்சு? ஐயோ போச்சு போச்சு. நான் அப்பவே சொன்னேன்ல. ஐயோ இப்ப அவன் என்ன பண்ண போறானே தெரியலேடி. காலையிலே புலம்பாதம்மா, பாத்துக்கலாம். ஏய் விஜி, அங்க பாரு. ஓ அவ்வளவு ஆர்வம். பயத்துல நமக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கு. பயத்துலயா? பின்ன என்னம்மா நீ வா, இன்னைக்கு அந்த குடும்பத்தை கதற விட போறோம் பாரு. போலாமா? ஈராக்கா இந்தாங்க நீங்க கேட்ட கோட் ஆர்டரு. பாத்துக்கங்கக்கா, எல்லாம் பக்காவா இருக்கு. இனிமே யாராலையும் சமாதியை இடிக்கிறத தடுக்கவே முடியாது. புக்லைன் தம்பி, எமகண்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வண்டியை எடுத்து இடிக்க ஆரம்பிங்க. இங்க பாரு, ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காத. சரிக்கா. 10 நிமிஷம் மொத்தமா அள்ளி வெளியே போட்டுரு. விஜி வேணா, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஐய நேத்து தானே அவ்வளவு சொன்ன வலி சித்தி. தப்பு பண்றதா என் வேலைன்னு சும்மா பேசுனதே பேசி என்ன கடுப்பேத்தாதீங்க. டேய் தம்பி, சீக்கிரம் வேலையை முடிப்பா. ஜேசிபி வண்டி ஒரு அடி முன்னாடி வந்துச்சு. உன் வண்டியை மொத்தமா கொளுத்தி விட்டுருவோம். கொளுத்தி மரியாதை கீழே இறங்கி ஓடியே போயிடு. ஐயா, நீங்க இப்ப பண்ண போறது எங்க குடும்பத்துக்கு பெரிய உதவி. அந்த விஜய் எங்களால எப்படி கட்டுப்படுத்துறதுன்னே தெரியல. நாங்க தனியாளா இருந்து இதுல போராடி ஜெயிக்கிறது கஷ்டம். நீங்க எல்லாம் எங்க கூட வந்து எங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் ப்ளீஸ். என்னம்மா நீ? காவேரி எங்க ஊர் பொண்ணுமா. காவேரி உயிரோடு இருக்கும்போது எங்களுக்கும் எங்க ஊருக்கும் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காமா. இன்னைக்கு என் பையன் வெளிநாட்டுல வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிறான்னா அதுக்கு முக்கிய காரணமே ராமச்சந்திரன் தாம்மா. நாங்க அவருக்கு உதவி செய்யறது எங்களுக்கு கொடுப்பனதாம்மா. மொத்த ஊரு திரண்டு நிக்கும். நீ தைரியமா போமா. ஏய் தம்பி, இப்ப கீழே இறங்க போறியா இல்ல அடி வாங்கி சாக போறியா? டேய் உட்காரா, உட்காருன்னு சொல்றல்ல. வண்டி எடுத்து இல்லக்கா, என்னால வண்டியில ஓட்ட முடியாதுக்கா. இத்தனை பேர் சேர்ந்து அடிச்சா நான் தாங்குவேனா? ஐயோ என்ன ஆள விடுக்கா. ஏய் டெல்ரா, டேய் சார் சார் பாருங்க சார், என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஏன் இடத்துல இருந்துகிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க.
சார் இந்த சமாதியை எடுக்க நான் கோர்ட்ல நோட்டீஸ் வாங்கிட்டேன் சார், பாருங்க. இடி இடி. ஏய், எங்க எல்லாரையும் தண்ணி எங்க அத்தையோட சமாதி இடி பார்க்கலாம். வீரா 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 இடி. இப்ப இடி. வீரா வேணாம். இல்ல மாமா, இவள சும்மாவே விட கூடாது. அவளால எதுவும் பண்ண முடியாது. பார்க்கலாம் என்னடா பண்றான்னு. மேடம் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. அவங்க கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கு, அதனால இடிக்கிறாங்க. நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் மேடம். சார், அதெல்லாம் முடியாது சார். எங்க உயிரே போனாலும் சரி, நாங்க இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டோம் சார். கான்ஸ்டபிள் சார் அவங்கள எல்லாம் இழுங்க. இது வேற. அட மாறன் மச்சான். மச்சான் மச்சான் பாத்தீங்களா, ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. எனக்கு 3 மச்சானுங்களும் இல்லைன்னு வருத்தப்பட்டேன். நல்ல வேளை வீடியோ கால்ல வந்துட்டீங்க. மச்சான் லைவ் பாருங்க மச்சான். ஒரு நிமிஷம் பேக் கேமரா ஆன் பண்றேன். நான் அந்த லைவை பாக்குறேன் விஜி, நீ இந்த லைவை பாரு. எங்க இருக்கோன்னு நான் காட்டுறேன். பேரை படிச்சுக்க. இது யாரோட சமாதின்னு தெரியுதா?